சுந்தரி இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் சுந்தரி வெற்றியும் நிற்கிறாங்க. அப்போ பொற்கொடி உள்ளே வராங்க. பொற்கொடி சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் மகளை கடத்திருப்பேன், இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே என் மக வரணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரி சொல்கிறாங்க, உங்கள் மகளை நான் கடத்தலை அப்படி சொல்கிறாங்க. நீ கடத்த வேறு யார் கடத்த போகிறாங்க, உன் பேர் சொல்லுதான் மிரட்டுறாங்க, வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வெற்றி கேட்குறாரு, நீங்கள் கடத்தினா வேறு யார் கடத்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுந்தரி யாருன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசனை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஆண்டு பார்த்தா ராஜப்பா கண்மணியை கடத்தி வச்சிருக்கா. அப்போ ராஜப்பா சொல்கிறேன், என்ன தைரியம் இருந்தால் என் சின்ன பொண்ணவே அவள் கடத்திருப்பா, இப்போ பாரு சின்ன பொண்ணை ஆட்டோமேட்டிக்காக உருளா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி பொற்கொடி ராஜப்பா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு கடத்தினா, இப்போ நீ கடத்தினால சின்ன பொண்ணோட கை மட்டும் வரும்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிட்டு பார்த்தா கார்த்திக் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். சுப்பு போய் கார்த்திகை போய் பார்க்க போகிறான். அப்போ சுப்பு கேட்குறா, உங்கள் மக அப்படின்னு சொல்கிறான். அப்போ கார்த்திக் சொல்கிறான், என் மக கூட தான் நான் இருக்கேன், சுந்தரி கூட தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டால் சுப்பு அதிர்ச்சியாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னி நான் எப்போயுமே சுந்தரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசுகிறதே செல்வி கேட்டாங்க. உடனே செல்வி அதிர்ச்சியாகிறாங்க. அவங்க மகனை பார்த்து கேட்குறாங்க, என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.